ஹாய் காய்ஸ், நம்ம டக்குன்ட்டு எப்படி பர்கர் செய்ய போகிறோம்னு இந்த வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இப்போ கட்டிங் பேட் எடுத்துகிட்டு பொட்டேட்டோஸ் எடுத்துகிட்டு அதோட தோல்லாம் பீல் பண்ணியாச்சு. இதை நம்ம பாயில் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பவுலில் வாட்டரை போர் பண்ணிவிட்டு அதில் நம்ம பீல் பண்ண பொட்டேட்டோஸை போட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ்வை நானும் ரொம்ப நேரமாக ஆன் பண்ணி போராட்டமாக பண்ணிட்டுருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு வழியாக எப்படியும் ஆன் ஆகிடுச்சு. சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வெங்காயத்தை பொடியாக நறுக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பன்னை எடுத்து 2ஆக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு கீ போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு லைக் மட்டும் பண்ணுவீங்க, ஏன்னா 1 லைக் இஸ் ஈக்குவல் டு 1 மோட்டிவேஷன். இப்போ நம்ம பன்னெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். நான் கொஞ்சம் தீய விட்டுட்டேன், நீங்கள் ஒழுங்காக பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பன்னை எடுத்துகிட்டு நம்ம பாயில் பண்ணியிருக்க பொட்டேட்டோ எடுத்து ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அதில் நம்ம கட் பண்ண வெங்காயம் போட்டுட்டு ஒரு ஸ்பூன், அதுக்கப்புறமா அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் சில்லி பவுடர், மிளகாத்தூள், அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைங்க, அப்போ தான் மாவு பதத்துக்கு வரும். இப்போ நம்ம நல்லா ஊற்றியாச்சு. இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அதை தட்டி வச்சுருந்தோம்ல, அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதை மூடி நல்லா வேக விட்டுக்கலாம். அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிசானில் கெச்சப் எடுத்துகிட்டு நம்ம பன்னில் ரெண்டுத்தையும் இன்சைடில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் சீஸ் எடுத்துக்கிட்டேன். சீஸ் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. அதில் ஒன்று எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ நான் திறந்து பார்த்ததுக்கப்புறம் சூப்பராக கமகமன்னு இருந்தது. இப்போ அந்த பொட்டேட்டோ ஃப்ரை நம்ம இன்றைக்கி வெஜ் பர்கர் தான் பண்ணியிருக்கோம். ஸோ பொட்டேட்டோ தான் பண்ணோம். அதை எடுத்து வச்சுட்டு சீஸ் ஸ்லைஸ் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பர்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். இதான் ஃபைனல் டச். இதுவும் நம்ம பர்கர் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். பை பாய்.